தமிழகத்தின் கடன் சுமையை 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாக்கியவர் ஜெயலலிதா என்று திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். கட்சித் தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் 2011இல் ஆட்சிக்கு வந்த 10 மாதங்களில் பால் விலையை அதிகரித்ததுடன் மின்சார மற்றும் பேருந்து கட்டணத்தை அதிமுக அரசு உயர்த்தியதாக சாடியுள்ளார். எனது அரசு நான் அறிவிக்கிறேன் என தன்னையே முன்னிலைப்படுத்தும் ஜெயலலிதா ஜனநாயக ரீதியாக எதிர்கருத்துக்களை பேசவோ சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியினர் விமர்சிக்கவோ அனுமதிக்கவில்லை என்றும் கடிதத்தில் கருணாநிதி குறிப்பிட்டிருக்கிறார். 2011இல் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த தமிழகத்தின் கடன் சுமையை தீர்ப்பதாக வாக்குறுதி அளித்த ஜெயலலிதா இப்போது கடனை 2,11,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தனது நிழலாக பல நிறுவனங்களையும் கணக்கிலடங்காத சொத்துக்களையும் நிர்வகிப்பவர்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டு குடும்ப அரசியல் பற்றி பேச ஜெயலலிதாவுக்கு அருகதை உண்டா என்றும் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார்.